கம்போசர்ஸில் முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் வந்து வைணிக காயக்கன் வீணையை வாஷிண்டே பாடுவாராமா. ஸோ இந்த வீணைன்றது இட் இஸ் தி அத்தாரிட்டி. இந்த வயலினுக்கு இடையா பழைய காலத்தில் சாரங்கின்னு யூஸ் பண்ணாங்க. சாரங்கி இஸ் த ப்ரீகர்சர் ஆஃப் அ மெலடிக் அக்கம்பனிமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபிலிமில் யூஸ் பண்ணுற அந்த காமன் ஹார்மோனியம், அது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபேமிலி தான். அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது. வயலின் அப்படின்றது நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வயலினுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பரம்பரையே இருக்குது. வந்து ஃபுல் சைஸ் வயலின், அதுக்கப்புறம் ஆமாம் பேபி வயலின், அதுக்கு பேபின்னு பேர். குவார்ட்டர் வயலின்னு சொல்லுவோம், சின்ன குழந்தைகள் வாசிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வயலின்லேயே கொஞ்சம் பெரிய சைஸாக வரப்போது வியோலான்னு பேர். ராஜா சார் அவங்க வந்து நிறைய வயலினும் யூஸ் பண்ணியிருக்காங்க இன் காம்பினேஷன் வித் மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அதே மாதிரி இந்த ஃப்ளூட் எடுக்கிறச்ச நம்மளோட சவுத் இண்டியன் ஃப்ளூட் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். அங்கே நார்த்தில் பான்சுரி அப்படின்னு பேர். அப்படியே நம்ம கிருஷ்ணன் வந்து பெரிய ஃப்ளூட்டை வச்சுன்னு வாசிக்கிற மாதிரி, அதுக்கு டெப்த்து ஜாஸ்தி. ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் வந்து தபலா பக்காவஜ் வாசிக்கிறச்ச ஈஸ் அ தப்லா பிளேயர், தப்லிஸ்ட், பக்காவஜ் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். சித்தார் வாசிச்சா சித்தாரிஸ்ட், சரோடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வயலினுக்கு வயலினிஸ்ட்டு, மிருதங்கிஸ்ட்டு, கட்டம் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரையே சொல்லி கொடுக்குற போது அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம கலைமாமணி கலாஸ்ரீ டாக்டர் எம் நர்மதா அம்மா கிட்ட எதை பத்தி பேச போறோம்னா, இந்தியாவில் ஏராளமான இசை கருவிகள் இருக்கு, அதற்கேற்றாற் போல ஏராளமான இசை கலைஞர்களும் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா. வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு ராணி டிவி ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதிர்க்க பார்த்துன்னு இருக்கிறது வந்து ஒரு அழகான வயலின் வித் போ. ஸோ இந்தியாவில் வந்து நம்மளுக்கு பாரம்பரியமான இசை கருவிகள் அப்படின்னு பார்த்தா நம்ம சரஸ்வதி அம்மாட்டேருந்து ஆரம்பிக்கணும். சரஸ்வதி அம்மா கையில் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப அழகான வீணை, வீணைன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து சரஸ்வதி வீணைன்னே பேர். அண்ட் வீணையில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, நிறைய ஸ்ட்ரிங். சத்ததந்திரி வீணா, நம்ம தமிழில் வந்து யாழ். ஸோ வீணை வந்து ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன். ஸோ வீணா வாதன அப்படின்னே வந்து பேர். வீணையை வாசிக்கக்கூடிய அப்படி ஒரு ஞானத்தை பொருந்திய அப்பேற்பட்ட சரஸ்வதி அம்மா அவர்கள் 64 கலைகளுக்கும் வந்து ஷீ இஸ் த மாஸ்டர் அண்ட் குயின் ஆஃப் 64 ஆர்ட்ஸ். அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த சங்கீதம் அப்படின்ற போது கீதம், வாத்தியம், நிருத்தம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு சென்ட்ரல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கீதமில் வந்து எது புரியணும்னா அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்ல ஸ்வரஜானம் வேண்டியிருக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹிந்துஸ்தானி மியூசிக் எடுத்துட்டோம்னா தபலா, சித்தார், சரோட், எஸ்ராஜ், தில்ருபா, ஸ்வரபட், அப்புறம் இப்போ எலக்ட்ரானிக் சித்தார் அந்த மாதிரி வந்திருக்கு. ஃப்ளூட் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பான்சூரி. அதே மாதிரி நம்ம சவுத்தில் வந்து நாதஸ்வரம், அந்த நாதஸ்வரத்தோடு சேர்ந்து ஒரு அழகான வந்து ஒரு ஒத்து, அதாவது நாதஸ்வரத்துக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ருதியை கொடுக்கறது. இதை தவிர வந்து மிருதங்கம், கட்டம், கஞ்சீரா அப்படின்னு இருக்கு. அண்ட் கிருஷ்ணர் எடுத்துட்டிங்கன்னா அவர் கையிலேயே ஃப்ளூட்டை வச்சுட்டு இருக்கார். புல்லாங்குழல் மன்னன்னே பேர் அவருக்கு. அந்த குழல் மன்னன் அப்படின்றது இன்னைக்கு வந்து குறிக்கிறதுனா கிருஷ்ணர் தான். அதே மாதிரி கம்போசர்ஸில் முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் வந்து வைணிக காயக்கன் வீணையை வாஷிண்டே பாடுவாராமா. ஸோ இந்த வீணைன்றது இட் இஸ் தி அத்தாரிட்டி. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ஒரு ஸ்ருதி, ஸ்வரம், ராகம், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகான வந்து ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது.
அழகான வந்து தப்பட்டை அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஒகேஷன் இருக்குது. இப்போ நாதஸ்வரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவாமி வந்து புறப்பாடு பண்ணுறச்ச மல்லாரி வாசிக்கிறது அப்படின்னு. கர்நாடிக் கச்சேரியில் ஒரு அக்கம்பனிமெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் மிருதங்கத்தை யூஸ் பண்ணுறோம். ஒரு பாட்டு கச்சேரிக்கு ஒரு வயலின், ஒரு மிருதங்கம், ஃபுல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பேரலன்ஸில். கட்டம், கஞ்சீரா, மோர்சிங். நம்ம இன்ஃபேக்ட் குன்னக்குடி வைத்தியநாதன் சாரோட ஒரு ரெக்கார்டிங்கில் கூட பார்த்துருப்போம். மருதமலை மாமணிய முருகையால் ஃபுல் பெஞ்சில் நம்ம மதுரை சோமசுந்தரம் பிள்ளை அவர்கள் லெஜெண்ட் அவங்க வந்து பாடிட்டுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சிங்கார வேலனே தேவா பாடினா அதே மாதிரி அவங்க பாடிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பாங்க ஃபிலிம்லேயும். அதே மாதிரி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்றதுல வந்து பத்மினி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, சிவாஜி கணேசன் அவங்க வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஸோ இசை கருவிகளில் குரல் இசைன்னு இருக்குது, அப்புறம் வாத்தியத்துலேருந்து வர்றதுக்கு யாழ் இசைன்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு இசையை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வாத்தியம்தான் முக்கிய காரணம். நான் வாத்தியத்தில் பார்த்துனீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸும் எது இப்போ வீட்டில் வந்து ஒரு ஷெல்ஃபில் எந்த ஆப்ஜெக்டில் எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றது. இதை தவிர வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் இந்த வயலினுக்கு இடையாக பழைய காலத்தில் சாரங்கின்னு யூஸ் பண்ணாங்க. சாரங்கி இஸ் த ப்ரீகர்சர் ஆஃப் அ மெலடிக் அக்கம்பனிமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபிலிமில் யூஸ் பண்ணுற அந்த காமன் ஹார்மோனியம், அதுவும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபேமிலி தான். பியானோ, இந்த மாதிரி எவ்வளோ இருக்குமா இந்தியாவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? இந்தியாவில் ஆக்சுவலாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மோர் தேன் 40 to 50 இருக்குது. ஃபோக் மியூசிக்கில் சிலது எல்லாமே ஒகேஷன் பேஸ்ட். ஸோ நம்ம கல்யாண கச்சேரி அப்படின்ற போது ஃபியூஷனில் வந்து நம்ம ஈஸ்டர்னா நம்ம இந்தியாவை நம்ம ஈஸ்டர்ன் சொல்லிக்கலாம். அண்ட் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வயலினோட நம்ம வந்து பியானோவை கம்பைன் பண்ணிப்போம் நார்த்தில் வர மாதிரி. அதே மாதிரி வயலினோட தவில் கம்பைன் பண்ணிப்போம். தவில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாதஸ்வரம் தான் தவில் தான் வச்சு வாசிப்பாங்க. பட் வயலின் வந்து சுகர் ஆஃப் த ஸ்பைஸ். இதில் மிருதங்கமும் சேர்த்துக்கலாம், தபலாவும் சேர்த்துக்கலாம், தவிலும் சேர்த்துக்கலாம், ட்ரம்ஸோடையும் வாசிக்கலாம். ஸோ ட்ரம்மர்ஸ் அப்படின்னா அந்த டமரு வந்து ரொம்ப ஃபேமஸ். யார் அப்படின்னா நம்ம சிவபெருமான் தான். டமரு அந்த வாத்தியத்தினால அப்படியே வந்து அதை கேட்டு வந்து தாண்டவமாக ஆடுறாராமா. இதை தவிர நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக துரூபதில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரம்ஸ்ன்னு இருக்குது, தபலா அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு ஓக்கலோடு சேரடிச்சு தான் நம்மளுக்கு கச்சேரி அப்படின்ற எஃபெக்ட் ரொம்ப அழகாக வரும். ஸோ அந்த கச்சேரி எஃபெக்ட் வரத்துக்கு வெறும் பாடலாக பாடுறச்ச கடவுள் சன்னதியில் உட்காந்து ஒரு நல்ல டிவோஷ்னலாக நான் என்னோட மனசு திருப்திக்காக பாடிக்கிறேன்ற மாதிரி. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து பாடுறச்சு தான் அந்த டெம்போ அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து சேருறது. ஸோ இந்த டமாரு அப்படின்றது தான் 2 ஹாஃபாக வந்து நம்ம எடுத்த உடனே இட் பிகேம் த தபலா. ஓகே. ஸோ ட்ரம்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்தது. ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் வெஸ்டர்ன் மியூசிக்கில் போட்ட போது த பேஸ் ட்ரம், அதுக்கப்புறம் த ஹை ட்ரம், அதாவது சில சர்ஃபேசஸ் பெரிய இருந்தால் நம்மளுக்கு வந்து அது லோவர் பிச்சில் வரும். சர்ஃபேசஸ் வந்து ஸ்மாலாக இருக்கிற போது இட் கிவ்ஸ் அ ஹையர் பிச். ஸோ தபலாலே பாயா அண்ட் டாயா இருக்குது. டாயா வந்து ரைட் சைட், பாயா வந்து லெஃப்ட்டு. மிருதங்கத்துக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட், லகு, சாப்பா அந்த மாதிரி. அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது. வயலின் அப்படின்றது நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வயலினுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பரம்பரையே இருக்குது. வந்து ஃபுல் சைஸ் வயலின், அதுக்கப்புறம் ஆமாம் பேபி வயலின், அதுக்கு பேபின்னு பேர். குவார்ட்டர் வயலின்னு சொல்லுவோம், சின்ன குழந்தைகள் வாசிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வயலின்லேயே கொஞ்சம் பெரிய சைஸாக வரப்போது வியோலான்னு பேருது. ஆனால் வயலின் அண்ட் வியோலா பார்த்துனீங்கன்னா அந்த டோன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வயலின் அண்ட் வியோலாவுக்கு. அதுக்கப்புறம் செல்லோன்னு வருது. செல்லோட யூஸ் வந்து மோர் அண்ட் சிம்ஃபோனிஸ், அதுக்கு பேஸ் வரதுனால நிறைய வந்து ஃபிலிம் மியூசிக்கில் ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செல்லோவை நிறைய வந்து செல்லோ தான் நிறைய யூஸ் பண்ண. ஆமாம், யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜா சார் அவங்க வந்து நிறைய வயலினும் யூஸ் பண்ணியிருக்காங்க இன் காம்பினேஷன் வித் மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அதே மாதிரி இந்த ஃப்ளூட் எடுக்கிறச்ச நம்மளோட சவுத் இண்டியன் ஃப்ளூட் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். அங்கே நார்த்தில் பான்சுரி அப்படின்னு பேர். அப்படியே நம்ம கிருஷ்ணன் வந்து பெரிய ஃப்ளூட்டை வச்சுன்னு வாசிக்கிற மாதிரி
அதுக்கு டெப்த்து ஜாஸ்தி. அதே மாதிரி பட் நம்ம ஃப்ளூட்டில் நம்ம ரொம்ப இமேஜினேட்டிவாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வாசித்த வந்து மியூசிஷியன்ஸ்லாம் பார்த்துனீங்கன்னா ஏர்லியர் ஏரால ஸ்ரீ துவாரம் வெங்கடசாமி நாயுடு, கும்பகோணம் ராஜமாணிக்கம் எல்லாருமே லெஜண்ட்ஸ். கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள், ஸ்ரீ மைசூர் டி சௌடையா இவங்கள்லாம் வந்து ஒரு செட்டு. எங்கள் அப்பா பத்மபூஷன் பத்மஸ்ரீ எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் சார், லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் லெஜண்ட், அண்ட் டிஎன் கிருஷ்ணன் மாமா. ஸோ இவா ட்ரையம்விரேட், இவா 3 பேரும் வயலின். அஃப்கோர்ஸ் வி ஹாவ் so many legends. Sri V.V. Subramaniam, the legend, Sri M. Chandrasekharan, legend. ஸோ நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வயலின் வாசிக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? வயலினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் வந்து தபலா பகாவஜ் வாசிக்கிறச்ச ஈஸ் அ தபலா பிளேயர், தபலிஸ்ட், பகாவஜ் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். சித்தார் வாசிச்சா சித்தாரிஸ்ட், சரோடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வயலினுக்கு வயலினிஸ்ட்டு, மிருதங்கிஸ்ட்டு, கட்டம் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரையே சொல்லி கொடுக்குற போது பாடுறவா அதே மாதிரி பாட்டுக்குன்னு எம்எஸ் அம்மா, எம்எல் வசந்தகுமாரி அவர்கள், டிகே பட்டம்மாள் அவர்கள், அதே மாதிரி செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்கள், மதுரமணி ஐயர் அவர்கள், அப்புறம் ஃபிலிமில் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், டிஎம் சவுந்தரராஜன், இந்த மாதிரி நிறைய பியு சின்னப்பா, இந்த மாதிரி அப்புறம் நம்மளை எம்கே தியாகராஜ பாகவதர், இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ். ஏதாவது பேர் விட்டு போயிருந்தா தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க லெஜெண்ட்ஸ் வந்து சில பேர் பாட்டுலேயே ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. நார்த்தில் எடுத்துட்டா பண்டிட் பீம்சேன் ஜோஷி, அதுக்கப்புறம் சித்தாருக்கு பண்டிட் ரவிசங்கர், சரோத் எடுத்துட்டா உஸ்தாத் அம்ஜத் அலி கான் சாஹிப், தபலா எடுத்துட்டா வந்து நம்மளுக்கு வந்து அஹமத் ஜான் திரக்வா, அதுக்கப்புறம் வந்து உஸ்தாத் ஜாக்கிர் ஹுசைன் அவரோடலாம் நாங்கள் வாசிச்சிருக்கோம். அண்ட் இங்கே மிருதங்கம் லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கா, என் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி அவர்கள் பாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி சிஷ்ய பரம்பரை உண்டாக்கினாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து குருமுகமாக கற்றுக்கிறதுன்னு வந்தது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டில் இன்னும் அழகாக பார்க்கலாம். ஓகேம்மா, ரொம்ப நன்றி. நன்றி.